கடன் சுமையால் 100 ஆண்டு பழமையான மாமரங்கள் வெட்டும் அவலம் போச்சம்பள்ளியில் அரங்கேறியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பாப்பானூர் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி பழனிசாமி 62 வங்கிக் கடனை அடைப்பதற்காக தனது 2 ஏக்கர் நிலத்திலிருந்து 100 ஆண்டுகள் பழமையான 55 மாமரங்களை வெட்டி விற்பனை செய்து வருகிறார். பருவநிலை மாற்றம், பூச்சி தாக்குதலால் ஏற்பட்ட தொடர் மகசூல் பாதிப்பு மற்றும் அரசின் போதிய ஆதரவின்மை, தேர்தல் வாக்குறுதிப்படி கூட்டுறவு மற்றும் விவசாய கடன்கள் தள்ளுபடி செய்யப்படாததால் வங்கியின் வற்புறுத்தல் காரணமாக இந்த முடிவை அவர் எடுத்துள்ளதாக தெரிவித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் முக்கிய வாழ்வாதாரமாக இருக்கும் மா விவசாய பரப்பு 41,000 ஹெக்டேரிலிருந்து தற்போது 33,000 ஹெக்டேராக குறைந்துள்ளது. ஆண்டுக்கு 5% விவசாயிகள் மாற்றுப்பயிருக்கு மாறுவதால் இன்னும் 10 ஆண்டுகளில் இம்மாவட்டத்தில் மா விவசாயமே அழியும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மா விவசாயத்தில் 5 வருஷமா விலை நிர்ணயம் சரியான விலை எங்களுக்கு கிடைக்கல. பூச்சி மருந்து அடித்தா நோய் சரியாகும், காய் தரமாக வரும்னு சொல்லி அறிவுறுத்தினாங்க அரசு அதிகாரிங்க. அப்படி இருந்துமே பூச்சி மருந்து அடித்த மருந்து கூட காசு வரலைங்க. மாங்குள் நிறுவனம் பார்த்தீங்கன்னா இதில் விலை நிர்ணயம் சரியான விலை எங்களுக்கு கட்டுப்படி ஆகிற விலையில் நிர்ணயம் பண்ணலை. மாவட்ட ஆட்சியரும் தலைமையில் நிறைய மீட்டிங் கூப்பிட்டாங்க, போனாங்க, வந்தாங்க, பார்த்தாங்க. எதுக்குமே அவங்க கட்டுப்படலை. அப்படி இருக்குள்ள என்னால் எதிர்நீச்சல் வேல் அடிக்க முடியல. அதை இந்த மாமரத்தை வச்சு என்னுடைய குடும்ப வாழ்வாதாரத்துக்கு என்னால் பொருளாதாரம் ஈட்ட முடியல. அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய கடன் ஆயிடுச்சு. மாமருந்து வாங்கி வாங்கி அடித்து பாருங்கள், காப்பே இல்லை சுத்தமாக. இது 110 வருஷம் 3 தலைக்கட்டுக்கு முன்னே யார் வச்சதுனே தெரியல. எங்கள் தாத்தாவுக்கு முன்னே வச்சதுங்க. இப்போ பார்த்தா எங்கள் அப்பா காலத்தில் ஓரளவுக்கு நல்லா காய்ச்சிச்சு, கரெக்டாக இது பண்ணாங்க. செலவுக்கு வழி இல்லாமல் மரத்தை அறுத்து விற்று கடன்காரனுக்கு கடன் கொடுத்துலான்னு இருக்கேன். அரசாங்கமும் பயிர் கடன் தள்ளுபடின்னு சொல்லிட்டு மறுத்துட்டாங்க. இது எங்களால் ஒன்றும் தாங்கிக்க முடியல. நாங்கள் வேற பிழைக்கிறதுக்கு வழியை தெரியாதான் இந்த மரத்தை அறுத்து விற்றாவது கடன்காரனுக்கு கடன் கொடுத்துடலான்றதுக்காக பண்ணிட்டு இருக்குங்க. ஐயா, இது பார்த்தீங்கன்னா 1.5 ஏக்கராங்க. 55 மரம் தான் இருக்குதுங்க. இது பார்த்தீங்கன்னா இப்போ மரம் 10 மரம் அறுத்துருக்காங்க. இன்னும் 42 மரம் இருக்குங்க. 42 மரமும் இந்த வாரத்தில் அறுத்துருவாங்க. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க 2 நாளாக.